எல்லாருக்கும் வணக்கம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டில அடுத்த செஷனுக்கு என்ன செய்யலாம்? ஒரு தெளிவான டெக்னிக்கல் ட்ரேட் பிளான் தான் இது. மார்க்கெட்ல இப்போ என்ன நடக்குதோ அதை வச்சு இதை நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இன்னைக்கு மார்க்கெட்ல என்னதான் ஆச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்துருவோம். அப்புறமா நிஃப்டிக்கு என்ன பிளான், பேங்க் நிஃப்டிக்கு என்ன பிளான்னு தனித்தனியா பாப்போம். ஒருவேளை மார்க்கெட் நம்ம கணிப்புக்கு எதிரா மேல போச்சுன்னா என்ன பண்றதுன்னோ ஒரு பார்வை பார்த்துட்டு கடைசியா ஒரு பெரிய பிக்சரோட இந்த அனாலிசிஸ முடிக்கலாம். முதல்ல நம்ம ட்ரேடிங் பிளானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஒரு ஆட்டம் நடந்துச்சுன்னு பாத்திரலாம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம அடுத்த கட்ட மூவ் இருக்கும். மார்க்கெட்டோட மொத்த சென்டிமெண்ட்டையும் ஒரே வரியில சொன்னோம்னா இதுதாங்க அது. ஒரே பக்கமா செல்லிங். நிஃப்டி ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போனதுதான் அங்கிருந்து எந்த ஒரு புல்பேக்குமே இல்லாம ஒரே அடியா சரிஞ்சது. மார்க்கெட் முழுக்க செல்லிங் பிரஷர் தான். சோ இன்னைக்கு நடந்ததுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா, நிஃப்டி 24,300 லெவல்ல ஒரு பெரிய சுபத்துல மோதின மாதிரி நின்னுடுச்சு. அதுக்கு மேல போக முடியல. இந்த ஒரே ஒரு விஷயம் மார்க்கெட்டோட போக்கியே புல் ஸ்கைல இருந்த பேர் ஸ்கைக்கு முழுசா மாத்திருச்சு. ஓகே, இப்போ நிஃப்டிக்கான கேம் பிளான்க்கு வருவோம். இந்த சரிவை நாம எப்படி நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, ஒரு ஆக்ஷனபிள் ட்ரேடிங் பிளான மாத்தலான்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த செல்லிங் பிரஷர் இப்படியே தொடர்ந்தா ஒரு ட்ரேடரா நாம எந்தெந்த லெவல்ஸ உன்னிப்பா கவனிக்கணும், என்ன பண்ணணும், வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த பிளான் ரொம்பவே சிம்பிள். ஒரு 15 மினிட் கேண்டில் 23,780 லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா போதும். அது மார்க்கெட் வீக்கா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடும். அதுதான் நம்ம ஷார்ட் போறதுக்கான என்ட்ரி சிக்னல். சரி, ஷார்ட் என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம டார்கெட்ஸ் என்ன? அதான் இங்க பாக்குறீங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,680. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த 23,300ல இருந்து 380 வரைக்கும் இருக்கிற அந்த ஜோனுக்குள்ள போகும். ஃபைனலா 23,000ங்கிற ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் லெவல் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த இன்ட்ராடே டார்கெட்ஸ் எல்லாம் தாண்டி வர்ற வாரங்கள்ல மார்க்கெட்டோட டைரக்ஷனையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான லெவல் இருக்கு. அது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா 23,700. ஆமாங்க, இந்த ஒரு நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மே மாசம் 9ஆம் தேதி உருவான ஒரு முக்கியமான லோ. ஒருவேளை நிஃப்டி இந்த 23,700 லெவலையும் உடைச்சே அதுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்புறம் அது ஒரு சின்ன கரெக்ஷனா இருக்காது. அது ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு கதவை திறந்து விடும். மார்க்கெட் 22,400ல இருந்து 600 ஜோன் வரைக்கும் கூட சரியா வாய்ப்பு இருக்கு. சரி, நிஃப்டியோட கதை இது. இப்போ பேங்க் நிஃப்டி பக்கம் வருவோம். அங்கேயும் இதே மாதிரி செல்லிங் பிரஷர் இருந்தா என்ன நடக்கும்னு பாத்திரலாம். பேங்க் நிஃப்டிக்கான பிளானும் கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரி தான். ஒரு முக்கியமான லெவல்ல பிரேக் டவுன் ஆச்சுன்னா நாம அடுத்தடுத்து இருக்கிற டவுன் சைட் டார்கெட்ஸை குறி வைக்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு நாம கவனிக்க வேண்டிய அந்த லைன் இந்த சாண்ட் எதுனா 55,280. ஒரு 15 மினிட் கேண்டில் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா செல்லர்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கான கதவு இன்னும் நல்லா திறக்கும். சரி, இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா நம்ம டார்கெட்ஸ் என்னென்ன? முதல்ல 54,800, அதுக்கப்புறம் 54,500. ஆனா நாளைக்கு ரொம்ப முக்கியமான டார்கெட் 54,000. இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் லெவல் கூட. இது வரைக்கும் நம்ம மார்க்கெட் விழுந்தா என்ன பண்றதுனே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு புத்திசாலி ட்ரேடர் எப்பவுமே 2 பக்கமும் யோசிக்கணும். ஒருவேளை நம்ம கணிப்புக்கு எதிரா மார்க்கெட் மேல போனா என்ன பண்றது, அதுக்கான பிளானும் வேணும் இல்லையா? இந்த ஸ்லைட்ல பாருங்க, 2 சினாரியோவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா டவுன் சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனா நிஃப்டி 24,000க்கு மேல நிலைச்சாலோ இல்ல பேங்க் நிஃப்டி 56,200க்கு மேல நிலைச்சாலோ நம்மளோட இந்த செல்லிங் வியூ தப்பாயிடும். மார்க்கெட் திரும்பவும் மேல போக ட்ரை பண்ணும். சரி, இந்த டெய்லி ட்ரேடிங் பிளான்ல இருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய பிக்சர்ல இந்த கரெக்ஷனை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இந்த அனாலிசிஸ் படி டைம் சைக்கிள் என்ன சொல்லுதுன்னா, 1 மார்ச் 16ல இருந்து 20க்குள்ள மார்க்கெட் ஒரு பாட்டம் எடுக்கலாம். இல்ல கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் நீடிச்சா ஏப்ரல் 2ல இருந்து 5க்குள்ள ஒரு பாட்டம் உருவாக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த தேதிகளை நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த கரெக்ஷன் இன்னும் சில வாரங்களுக்கு தொடர்ந்தா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எங்க திரும்பவும் என்ட்ரி ஆகலான்னு யோசிப்பாங்க. அவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஜோன்ஸ் நிஃப்டில 22,400ல இருந்து 600 ஆகவும் பேங்க் நிஃப்டில 52,000ஆகவும் இருக்கலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நாம இங்க பேசுறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது எந்த வகையிலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. கடைசியா ஒரு கேள்வி. இந்த லெவல்ஸ் எல்லாம் தெரிஞ்ச பிறகு இது பயப்பட வேண்டிய நேரமா இல்ல தயாரா இருக்க வேண்டிய நேரமா? பாருங்க, மார்க்கெட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட என்ன நடந்தா என்ன செய்யணும்னு ஒரு பிளானோட இருக்கிறது தான் ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம்.
பயப்படுறதுக்கு பதிலா நாம தயாராக இருப்போம்.